கோதுமை போட்டுருக்கேன். இப்போ பூரிக்கும் கிழங்கும் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கும் 1/2 டீஸ்பூன் ரவா, கொஞ்சமாக சால்ட், இதை முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சால்ட்டு, இந்த 1 டீஸ்பூன் ரவா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி பிசையணும். ரொம்ப நேரம் பூரிக்கு ஊற வேண்டாம். மாவை பசஞ்சு வச்சுட்டு கிழங்கு பண்ணினா சரியாக இருக்கும். வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பசஞ்சு வைக்க போகிறேன். இந்த மாதிரி தான் பசஞ்சு வச்சுக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிழங்கு பண்ணிவிடும். கிழங்கு பண்ண இழுப்புச்சட்டி போட்டுருக்கேன். இது பண்ணலாம். 2 முட்டை கோல்டு வின்னு. எண்ணெய் சூடானோடனே கடுகு போடணும். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போடணும். கடுகு ஒடிச்சிட்டு கடலைப்பருப்பு, ஊத்தப்பருப்பு 2 சேர்ந்து கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கலந்துட்டு இப்போது வெங்காயம் நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சுருக்க வதங்கிடும். நான் உருளைக்கிழங்கில் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு, அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி விட்டோம். இப்போ அதுக்கு தகுந்த மஞ்சப்பொடி போடுறோம். கிழங்குக்கு மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி கொஞ்சமாக வாட்டர், ஒரு கொதி வந்த உடனே இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும். 5 நிமிஷம் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ இதில் வேக வச்ச வெங்காயம், உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதனால் இன்னும் உப்பு தேவை கிடையாது. வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த தாளிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இலகலாக வேணும்னா கொஞ்சம் வேணால் வாட்டர் ஊற்றிக்கணும். ஏன்னா கிழங்குன்னா இப்படி தான் இருக்கணும். சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ஒன்றும் நல்லா இருக்கும். சூப்பராக கிழங்கு ரெடி ஆகிடுது. பூரி பறிக்க கோல்டு வின்னர் ஊற்றின்ட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது.
வடை தட்டினாலும் சரி, பூரி பண்ணாலும் சரி, அப்பளம் பிடிச்சாலும் சரி, இப்படி நம்ம சாச்சுன்னு கொஞ்சம் இது பண்ணோன்னா எண்ணெய் ரொம்ப தங்காது. இது பாரு எப்படி உப்பின்னு வந்திருக்கு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படி உப்பின்னு பூரியும் கிழங்கும் ரெடி ஆகிடுத்து. பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் பூரியும் கிழங்கும்.